விநாயகர் பூஜை வந்து சூப்பராக வந்து சூர்யா வீட்டில் செலிப்ரேஷன் பண்ணிருக்காங்க. மகாவோட ஃபேமிலியும் வராங்க. அதே மாதிரி நம்ம அனாமிகாவும் வராங்க. அதே மாதிரி அனாமிகாவும் விஜய் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு வந்து மனசு கஷ்டப்படுறாங்க பிரபா. இந்த சூழ்நிலையில் ரொம்ப சூப்பரான போட்டியெல்லாம் கயிறு இழுக்கும் போட்டியெல்லாம் வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து டான்ஸ் போட்டியும் வைக்கிறாங்க. அப்போ டான்ஸ் வந்து மகாவும் சூர்யாவும் சூப்பராக டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து மகா வந்து செம்மையாக வந்து சூர்யா கூட ஆடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் தன்னை அறியாமையும் வந்து கிஸ் பண்ணிடுறாங்க சூர்யாவுக்கு. சூர்யா வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து மகா வெக்கப்பட்டு போகிறாங்க. எல்லாருமே பார்த்து மகா வந்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இதை பார்க்குற ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அடுத்து வந்து தாத்தாவும் பாட்டியும் வந்து விநாயகருக்கு வந்து எல்லாருமே யார் யார் விருப்பமோ அவங்க மனசில் உள்ளதை எழுதி வந்து ஆசையை நிறைவேற்றணும்னா எழுதி வந்து விநாயகருக்கு மாலையாக போடுங்க அப்படின்னோடனே சீட்டெல்லாம் எழுதி போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே எழுத ஆரம்பிக்கிறாங்க. சூர்யா வந்து தான் வந்து விருப்பலை மகாவை, ஆனால் வேறு வழி இல்லாமல் தாத்தாக்காக தான் நடிக்கிறேன்ற விஷயத்தை எழுதி போட்டுடுறாரு. இதை வந்து நம்ம மகா வந்து பார்த்துடுறாங்க, எடுத்து பார்த்துடுறாங்க. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து வீட்டை விட்டு மகா வந்து கிளம்பி போயிடுறாங்க. எல்லாரும் மகாவை தேடுறாங்க. அப்போ வந்து தாத்தாவும் பாட்டியும் வந்து குருக்கள் வந்து சொன்னதால் கோயில் குருக்கள் அங்கே போகிறாங்க. பார்த்தா வந்து மகா வந்து கோயிலில் மனசு கஷ்டப்பட்டு அழுதுபடி உட்காந்துருக்காங்க. தாத்தாவும் பாட்டி என்னம்மா எதுக்காக இப்படி வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்து தாத்தாவும் பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. இது வந்து எல்லாம் அவங்க பேரன் தான் எழுதியிருக்காரு பாருங்கள். என்னை ஒய்ஃபை காலம் ஃபுல்லாக ஏற்றுக்கவே மாட்டாரா, அவர் மனசில் நான் இல்லவே இல்லையா, நடிச்சிட்டு இருக்காரா தாத்தாக்காக, தாத்தா மனசு நல்லா இருக்கணும்னு நடிக்கிறாரா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே ஏன் சூர்யா இப்பெல்லாம் பண்ணுறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாமா, ஆனால் உன் மேலே வந்து பிரிய இல்லாமலாம் இல்லைம்மா, அவன் சொன்னால் புரிஞ்சுக்கோமா அப்படின்னு கடவுள்கிட்டே வந்து சொல்கிறாரு. அப்போ அவர் மனசில் இல்லாமல் எப்படி பாட்டி சொல்ல முடியும், இந்த ஜென்மத்தில் அவர் என் பொண்டாட்டியை ஏற்றுக்க முடியாது, எந்த வந்து உரிமையில் நாங்கள் வந்து தங்க சொல்கிறீங்க, நான் வந்து அவரோட ஒய்ஃப்ன்ற உரிமையில் தான் நாங்கள் தங்க முடியும், அப்போ தானே அந்த வீட்டு மருமகளாக நான் இருக்க முடியும், எந்த உறவுமே இல்லாமல் நாங்கள் வந்து தங்கினா நல்லா இருக்குமா, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோன்னே தாத்தா பாட்டி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே வந்து கோட்டீஸ்வரி வந்து என் பொண்ணை காணோம்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. உடனே ராஜலட்சுமி எல்லாருமே வந்து உங்கள் பொண்ணு எங்கேயுமே போகல, எங்ககிட்ட சொல்லாமல் தான் போனா, அவள் எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இன்னமும் அழ ஆரம்பிக்கிறாங்க. சூர்யா சொல்கிறாரு கண்டிப்பாக நான் மகாவோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிளம்பி போகிறாரு. இங்கே மகாவை எல்லா இடமும் தேடுறாரு. கடைசியாக கோயிலுக்கு வந்து சேர்றாரு சூர்யா. அங்கே வந்து தாத்தாவும் பாட்டி அதுக்கப்புறம் மகா இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. என்னதான் நினச்சிட்டு இருக்க, உனக்கு எங்கெல்லாம் தேன தெரியுமா, ஏன் இப்படிலாம் பண்ணுற, நீ இல்லாமல் வந்து வீடு எப்படி இருந்தது தெரியுமா, எல்லாரும் பயந்துட்டாங்க, இப்படி பண்ணலாமா, நீ யார்கிட்ட சொல்லாமல் வரலாமா, முதல்ல நான் தவிப்பேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே வந்து மகா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பாத்தியாமா அவன் தவிப்ப, அவன் பொண்டாட்டி எங்கே போனேன்னு தவிச்சிருக்கான், அப்போனா உன் மேலே பெரிய இல்லாமையா பண்ணியிருக்கான் அப்படின்னோடனே அப்படியே வந்து மகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. அடுத்து வந்து சூர்யா வந்து இங்கே பார் டைம் ஆகிடுச்சு, முறையே கிளம்ப போறியா இப்போ இல்லையா, அங்கே எல்லாரும் தவிச்சிட்டு இருக்காங்க, இங்கே உட்காந்துருக்கியா வான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. உடனே வந்து அப்படியா, அப்போ என் மேலே உங்களுக்கு பிரிய இருக்குது. உடனே வந்து சூர்யா வந்து நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க, அப்போ சொல்லுங்கள் என் மேலே பிரிய இருக்கா அப்படின்னோடனே சூர்யா வந்து இங்கே பார் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வராமல் இங்கே உட்காந்துட்டு இருக்க, வரப்போறியா இப்போ இல்லையா அப்படின்னோடனே தாத்தா பாட்டியில் உனக்காக தான் வேண்டிக்கினாலாம், அதனால தான் இங்கே வந்து ஒரு நைட்டு தங்கணும்னு தங்குறாளாம், வேறு ஒன்றும் இல்லைப்பா, உன் பொண்டாட்டி நீயே வந்து உன் கையால் கூட்டிகிட்டு போகணுன்னே உடனே சூர்யா வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாரு. கையை விடுறீங்களா, எனக்கு வர தெரியும் அப்படி சொல்லிட்டு கையை விட்டுட்டு அப்படியே பார்க்குறாங்க தாத்தா பாட்டியை. வாமா நாங்கள் இருக்கோம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுத்து சொல்லி தாத்தா பாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம மகாவை. மகா டென்ஷனாகி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னு எல்லாரும் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே தாத்தா பாட்டி சொல்கிறாங்க இந்த மாதிரி நைட்டு தங்குறேன்னு வேண்டிக்கினாலாம், அதனால தான் போயிட்டு, அதனால் எல்லாருக்கிட்ட சொல்லாமல் போவாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அதான் வந்துட்டால அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி சொன்னோன்னே மகா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கமான்றாங்க. மகா சூர்யாவே பார்த்து முறைச்சிட்டு போகிறாங்க. இதோட முடியுது.